பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25 ஜூலை 2025, 26 ஜூலை 2025 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறப்பா. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. சரியா? நம்மளுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஆர்டிக்கிள் வந்து நம்ம குழப்பிட்டே இருந்தோம். நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் வரவும் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சிம்பிளாக பார்த்துடலாம்ப்பா, ரொம்ப ஈஸி. அதாவது இந்த குடியரசு துணைத் தலைவரை பற்றி 67 கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, துணை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்படுறதை பற்றி சொல்கிறது. சரியாப்பா? அது போக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அவரோட இடம் வந்து காலியாக இருக்காது. அதுக்கு பதில் மாநிலங்களவையோட துணைத் தலைவர் அந்த பதவிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 67 கிளாஸ் ஏ. சரியாப்பா? 67 கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, துணை ஜனாதிபதி பதவி நீக்கம் ப்ளஸ் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த இடம் காலியாக இருக்காது, அந்த இடத்துக்கு பதில் மாநிலங்களவையோட துணை சபாநாயகர் வந்துடுவாருன்னு சொல்கிறது. சரியா? அடுத்து 67 கிளாஸ் பி என்ன சொல்லுது அப்படின்னா, துணை ஜனாதிபதி ராஜினாமா பற்றி சொல்கிறதுப்பா. சரியா? அவர் தன்னோட பதவி விலகல் கடிதத்தை எழுத்துப்பூர்வமாக குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது 67 கிளாஸ் பி சொல்லுது. சரியாப்பா? அதாவது 67 கிளாஸ் பி என்ன சொல்லுது, அதுதான் ராஜினாமா பற்றி சொல்லுது. அவரோட பதவி விலகல் கடிதத்தை எழுத்துப்பூர்வமாக குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அடுத்து 68 கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்தல் வந்து விரிவாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அது போக அதாவது 68 கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, துணை ஜனாதிபதி தேர்தல் வந்து எந்த அளவு விரைவாக நடத்த முடியுமோ அந்த அளவு விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் எதுனா 68 கிளாஸ் ஏ. இந்த 3 ஆர்டிக்கிள் தான்ப்பா மெயினான ஆர்டிக்கிள். ஸோ அது கேட்பாங்க. சரியா? சரி, இப்போ ஹெட்லைன்ஸ் போயிடுவோம். ஹெட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வணிக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டனோட பிரதமர் பேர் கியர் ஸ்டார்மர். இவர் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதான். அதாவது இந்தியாவோட 99% ஏற்றுமதி பொருட்கள், 99% இந்திய ஏற்றுமதிகளுக்கு சுங்க வரியில் வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சுங்க வரியில் தள்ளுபடி கொடுத்து வரிச்சலுகை கொடுக்கறதா இந்த பிரிட்டனோட நோக்கம். அது போக பிரிட்டனோட பொருட்களுக்கு 50% வரை இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நிறைய பொருட்களுக்கு நம்ம இந்தியாவில் பிரிட்டனோட பொருட்களுக்கு 50% வந்து வரிச்சலுகை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது போக தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளதன் மூலம் வரி விதிப்பு 15%லேருந்து 3% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்தியாவோட பொருளுக்கு 99% பொருளுக்கு, இந்தியாவோட 99% பொருளுக்கு வரிச்சலுகை கொடுத்துருக்காங்க பிரிட்டன். சரியா? பிரிட்டனோட பொருட்களுக்கு 15%லேருந்து 3% வரிச்சலுகை கொடுத்துருக்காங்க இந்தியா. இதில் 50% வரிச்சலுகை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. எது அப்படின்னா, பிரிட்டன்லேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய விஸ்கி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி 150% வரி இருந்துச்சு, இப்போ 75% இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளில் இதை 40% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் மேட்ரு. 99% இந்திய பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க பிரிட்டனில். அவங்களோட பொருட்களுக்கு நம்ம 15%லேருந்து 3% வரியை குறைச்சிருக்கோம். அதில் விஸ்கி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு 50% வரி குறைப்பு குறைச்சிருக்கோம். சரி, அதனால 2 லட்சம் மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இதில் இந்த சிஇடிஏன்னு சொல்கிறாங்கப்பா. சிஇடிஏ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஇடிஏ அப்படின்னா என்னென்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்டு ட்ரேட் அக்ரிமெண்ட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனில் கேட்பாங்க. சீட்டான்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்டு ட்ரேட் அக்ரிமெண்ட் அது பேர். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். மாநில சிறுபான்மையினர் நலன் ஆணைய தலைவர் பேர் என்னன்னா சோஜோ அருண் அவர் பேர். சரியாப்பா? மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பேர் என்னன்னா சோஜோ அருண். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிறுதானிய பதப்படுத்தும் இயந்திரம் வாங்க கடன் உதவின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 2023பா. சரியா? ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2023. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு பார்த்துட்டோம். இந்த பேஜ் பார்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்காங்கப்பா. தொடக்க கல்வி இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு
முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சரி, யார் சொன்னா என்ன, நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாட்டோட தொடக்க கல்வி நிலையில் 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். சரியா, இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்கப்பா தமிழ்நாட்டில். டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கணினி அறிவியல் குறித்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு. சரியா, மெயினாக கணினி அறிவியல் சார்ந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கணினி அறிவியல் புதிய தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பாடத்திட்டம் அமைக்கப்படுறது. அது போக ஏஐ சார்பாக ஆசிரியர்களுக்கு கற்றுத்தர்றது. இது எல்லாமே டிஎன் ஸ்பார்க் திட்டத்துக்குள்ளே வந்துடும். இப்போ டிஎன் ஸ்பார்க் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, தமிழ்நாடு ஸ்கூல். முதல் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு டிஎன்னு, ஸ்பார்க்குக்கு வந்து எஸ்ஸுக்கு வந்து என்னென்னா ஸ்கூலு, பி ப்ரோக்ராம், ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர் ரோபோட்டிக்ஸ், அண்டு கே வந்து நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். இதான்ப்பா ஸ்பார்க்கு. சரியா, தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்டு நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸு, இதுதான். சரியா, ஸோ இந்த இது சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக ஒரு 4 விஷயம் இத்திட்டத்தின் மூலம் அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கணினி அறிவியல் 1, கல்வி சார்ந்த இணையதள கருவிகள் 2, கோடிங் 3, ஏஐ ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி 4. சரியாப்பா, இது எந்த மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இதான் ரொம்ப மெயின். எந்த மாணவர்களுக்காக ஸ்பார்க் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. சரியாப்பா, அதே மாதிரி திறன் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குப்பா. அந்த திறன் இயக்கத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் அகடமிக் நியூட்டூரிங். சரியா, அகாடமிக் நியூட்டூரிங். சரியா, திறன் அப்படின்னா என்னென்னா, டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்டு அகாடமிக் நியூட்டூரிங் அப்படின்றது. சரியா, அது மூலியமாக தயாரிக்கப்பட்ட புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது பார்த்தாச்சு. அடுத்து இந்தியாவில் வேலையில் இருப்போரோட எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு. சரியாப்பா, 2017-18ஆம் ஆண்டில் 47.5 கோடியாக இருந்தது. 2023-24 64.33 கோடியாக வேலையில் இருப்போரோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. இதோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 58.2%. இதெல்லாம் மெயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ப்பா, ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி போக்சோ சட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா, போஸ்கோ சட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் போஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குப்பா. சரியா, அந்த போஷ் சட்டம் எதுக்கு அப்படின்னா POSH, அதாவது பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை எதிர்த்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. POSH. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. 2013 அரசியல் கட்சிகளும் பின்பற்ற உத்தரவிட கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. சரியா, இது நிறையா பிரிவு, அதாவது அடிப்படை உரிமைக்கு நிறைய எதிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா, POSH இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னா பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு. சரியா, தடுப்பு மற்றும் குறைதீர்ப்பு சட்டம், அதான் என்ன அப்படின்னா போஷ் சட்டம். சரியாப்பா, ரொம்ப முக்கியமானது, வித்தியாசமாக இருக்குது. போஸ்கோ தெரியும் எல்லாத்துக்கும், போஷ் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் கேள்விப்படுறேன். சரி, ரைட், அடுத்தது பாருங்கப்பா. இறுதி சுற்றில் கொனேரு ஹம்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திவ்யா தேஷ்முக். அதாவது ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ஃபைனலில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஏது விவரம்னு சொல்லி பார்த்துக்குறோம்ப்பா. இப்போ தாய்லாந்து, கம்போடியா இந்த 2 நாட்டுக்கு நடுவில் வேறு இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் ஃபுல் ஃபெச்சராக ஒரு வேளை போச்சு அப்படின்னா நம்ம அது சார்ந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். வேறு இதில் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான். இந்த நியூஸ் பேப்பரில் எதுக்கு ஒரு தடவை ரிவைஸ் பார்த்துக்குறோம், எது இருக்கா எதுவும் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பரில் நிறையா இருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ நேற்று கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னான்னு தெரியல. மொபைல் ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிடுச்சு. அப்புறம் சரி பண்ணி கொண்டு வந்தேன், அதனால தான் எடுக்க முடியல. சரி, ரைட், ஓகே. இப்போ 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ப்பா. சரியா, மாலத்தீவுக்கு 4850 கோடி கடன் உதவின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது மாலத்தீவோட அதிபர் பேர் முகமது மூயிஸ்பா. சரியா, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு மாலத்தீவோட தலைநகர் எது அப்படின்னா மாலே. சரியா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த பேஜ் பார்ப்போம்ப்பா. நம்ம வேறு இது அதாவது
பழங்குடியின மக்களை தாக்கும் அரிய வகை நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பு CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரியாப்பா, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுதான் என்ன அப்படின்னா CSIRனு சொல்லுவாங்க. அதோட தலைமை இயக்குனர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பேர் என் கலைச்செல்வி. சரியாப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க என் கலைச்செல்வி. ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, டெஸ்ட்டில் CSIR குப்பைகளை செல்வமாக்கும் திட்டம் கொண்டு வந்தது இவங்க தான். சரியா, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். சரியா, சாரி மாற்றி சொல்லிட்டேன். CSIR அப்படின்றது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பழங்குடியின மக்களுக்கு சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், மகாராஷ்டிரா இங்கே இருக்க பழங்குடியின மக்களுக்கு சிக்கல் செல் அனீமியா அப்படின்ற ஒரு நோய் தொற்று தொடர்ச்சியாக இருக்குப்பா. இதை வந்து கண்டறியறதுக்கு ரொம்ப சிரமம். இப்போ அதுக்கான ஒரு PCR கிட்டு வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா, அந்த PCR கிட்டு மூலமாக ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சே அவங்களுக்கு சிக்கல் செல் அனீமியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ப்ளஸ் அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அரசு மின் சந்தையான ஜெம். சரியா, அரசோட மின் சந்தை ஜெம் அப்படின்றது அரசோட மின் சந்தைப்பா. சரியா, அதில் வந்து இந்த கருவி விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அனிமியா சிக்கல் செல் அனிமியாவுக்கு இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் போது உடலில் உள்ள ஜீன் குறைபாட்டை சீராக்கி மீண்டும் உடலுக்குள் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜீனையே வந்து எடுத்து சரி பண்ணி மறுபடியும் உள்ளே மாட்டுறாங்க. எப்படி இப்போ அந்த வண்டிக்கு கார்பரேட்டர் சரியில்லைன்னா அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளே போடுவாங்களே, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியாப்பா, அப்படி ஜீனையே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோட குறைபாட்டை சீராக்கி மறுபடியும் உடலுக்குள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ ஜீன்லேயே வந்து இந்த குறைபாட்டை வந்து சீர் செய்கிறதுனால வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு சிக்கல் செல் அனிமியா இருக்கா. அது போக அடுத்து வர்ற சந்ததியினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் செல் அனிமியா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. அதை கண்டுபிடிச்சவங்க CSIR, ரொம்ப ரொம்ப முக்கியம், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இதோட தலைமை இயக்குனர் என் கலைச்செல்வி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 கோடி ரூபா வரையும் செலவாகும் அமெரிக்காவில். ஸோ புதுசாக இந்த கண்டுபிடிச்ச இந்த ட்ரீட்மெண்ட் படி 50 லட்சத்தில் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அப்போ 50 லட்சம் பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. பட் அதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் வழி வச்சுருப்பாங்க. சரியாப்பா, அடுத்து இந்தது என்னென்னா, நம்ம திரௌபதி முர்மு இருக்காங்களே, அவங்க வந்து 15வது குடியரசுத் தலைவர். ஸோ அவங்க 3வது வருடத்தை வந்து இது பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, குடியரசுத் தலைவர் மாளிகை இணையதளம் இருக்குது பார்த்தீங்களா, அது இனிமேல் 22 மொழிகளில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா, குடியரசுத் தலைவர் மாளிகையோட இணையதளம் இனிமேல் 22 மொழிகளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்கள், தொடர்ச்சியாக 4078 நாட்கள் பிரதமராக இருந்து இந்தியாவில் அதிக நாட்கள் பிரதமராக இருந்த இடத்துல 2வது இடத்த பிடிச்சிருக்காரு பிரதமர் மோடி. சரியாப்பா, இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி தான் இந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ 4077 நாட்கள் அவங்க பிரதமராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்து 4078 நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல, அவர் சார்ந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்பா. இந்த இருக்குல்ல, முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு கடந்த 1947 ஆகஸ்ட் 15 முதல் அவர் மரணம் அடைந்த 1964 மே 27 வரை தொடர்ந்து 6130 நாட்கள் பிரதமராக இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு. சரியா, ஜவஹர்லால் நேரு. 2வது இடத்துல பிரதமர் மோடி இருக்காரு. சரியா, 3வது இடத்துல இந்திரா காந்தி. ஸோ நாட்கள் பார்த்துக்கோங்கப்பா, 4078 நாட்கள். சரியா, சரி, ரைட்டு. வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. சரி, பார்ப்போம். இவர் தான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காப்புல. யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன், நம்மளோட கீழடியை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணவர் இவர் தான்ப்பா. இவர் கொடுத்த அறிக்கையை தான் வந்து வெளியிட மறுக்கிறாங்க. இப்போ ராமர் அப்படின்றவர் கையில் திரும்ப அறிக்கை கொடுத்துட்டு இவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அந்த அறிக்கையை வெளியிட முடியாது, நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. சரி, ரைட், ஓகே, பார்ப்போம். வரலாறை வந்து மறைக்கவே முடியாது. நீங்கள் வரலாறை மறைக்க அது திரும்ப வெளியே தான் வரும். சரி, ரைட். வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தப்பா, அதாவது இந்த
இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 சரியாப்பா. ஐடி விதிகள் 2021 இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, அவங்க வெப்சைட்டில் ஏதாச்சும் பாதுகாப்பற்ற விஷயங்களை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து பாதுகாப்பு தளம் அப்படின்ற அந்தஸ்தை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அது தேவையில்ல. இந்த நம்ம குடியரசு துணைத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்போ மாநிலங்களவையோட துணைத் தலைவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கார். ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா ஹரிவான்ஸ்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹரிவான்ஸ் அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தப்பா என்ன அப்படின்னா, ஆந்திரா மாநிலம் கர்னூலில் வந்து அதாவது சோதனை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம ட்ரோன் மூலியமாக வந்து ஏவுகணையை சரியா ட்ரோன் மூலியமாக ஏவுகணை சோதனை நடத்தியிருக்காங்க. எங்கன்னா ஆந்திரா மாநிலம் கர்னூலில். ஸோ சிறிய வகை ஏவுகணைகள், அது பேர் என்னென்னா V3 அப்படின்ற வகை ஏவுகணை துல்லியமாக செலுத்தி DRDO வந்து சோதிச்சிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்கப்பா, V3 ஏவுகணை ட்ரோன்லேருந்து ஏவப்பட்டது. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. சரி, ரைட்டு. இந்த முக்கியமானதுப்பா. என்ன அப்படின்னா, எகிப்தில் நடைபெறக்கூடிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் அனாஹத் சிங் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. சரியா, அப்போ இந்தியாவை சேர்ந்த அனாஹத் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா ஸ்குவாஷ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. மிச்சம் எல்லாமே போட்டி நடந்துட்டுருக்கு. ஃபைனல்ஸ் வந்தோடனே நம்ம பார்த்துக்குருவோம். சரியா, அடுத்து இந்தப்பா, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழக முதல் பெண் துணைவேந்தர். அவங்க பேர் என்னன்னா உமா கஞ்சிலால். சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் நியூ டெல்லியில் இருக்குது. அதோட முதல் பெண் துணைவேந்தராக நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா உமா கஞ்சிலால் இவங்க பேர். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து வேறு அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கான 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தாச்சு. டெஸ்ட் பேட்ச் நம்ம இதில் நிறையா பேர் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பீங்கப்பா. உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ஆன் டயத்தில் வந்து டெஸ்ட் எழுதின அன்னைக்கே உங்களுக்கு ப்ரைவேட்டாக நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்துடும். 2 நாள் கழிச்சு, சரியா, 2 நாள் கழிச்சு அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோ உங்களுக்கு பப்ளிக்கில் வரும். சரியா, அதாவது டெஸ்ட் எழுதுகிறவங்க நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரைவேட்டாக தான் வீடியோ வரும். 2 நாள் கழிச்சு தான் பப்ளிக்கில் அந்த வீடியோ போஸ்ட் ஆகும்ப்பா. சரியா, நன்றி.